ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேபிடோ பைக் டாக்ஸி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேபிடோ பைக் டாக்ஸி இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ பேமெண்ட் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஸோ இது மாதிரி A to Z எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் போய்டுங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ரேபிடோ கேப்டன் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். ஸோ இப்போ பண்ணுற பாருங்கள், ரேபிடோ கேப்டன் இங்கே இருந்துச்சிங்களா, இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 minutes ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ இது ஆப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதிகமாக வந்து பக் ஆகாது மற்ற ஆப் வந்து கம்பேர் பண்ணும்போது. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இது ஆப் ஓப்பன் பண்ணும்போது லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் ஆன் பண்ணால் தான் அது ஆப் உள்ளே போகும். நெக்ஸ்ட் வந்து சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ இதை வந்து அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஸ்டார்ட் டிரைவிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே லாங்குவேஜ் கேட்கும், இங்கிலீஷா தமிழா கிளிக் பண்ணிங்க. மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ அது மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுங்க. ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஸ் ஏ கேப்டன் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி லொக்கேஷன் கேட்கும், சென்னை கொடுத்துருங்க. ஸோ இதில் என்ன டைப் வெஹிக்கிள் கேட்கும், பைக்கா ஆட்டோவா கேபா அது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரண்ட் பேஜு பேக் பேஜ் ரெண்டுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கிளியரான ஒரு பிக்சர் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிரைவிங் லைசன்ஸு, ஃபோட்டோ ஒன் நேம் அது நம்ம இது பண்ணணும். வெஹிக்கிள் நம்பரு, இந்த ஆர்சி புக்கெலாம் கேட்கும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜெண்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணோடனே வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே நம்முடைய ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ இது ஆஃப்லைனில் இந்த ஆப் எப்படி இருக்கும், ஸோ ஆன்லைன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இந்த ஆப்புடைய ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் எல்லாமே வரும். ஏர்னிங்ஸ் இப்போ செக் பண்ணால் நம்ம ஏர்னிங்ஸ் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதில் ஆல் ஏர்னிங்ஸ், அதுக்கப்புறம் வேலெட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இப்போ டெய்லி வந்து சண்டே வந்து நான் எதுவும் போட்டல, சாட்டர்டே நம்ம செக் பண்ணலாம். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 17 ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 781 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வீக்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், ஸோ அதை செக் பண்ணலாம். அதுமாதிரி ஆர்டர் கிளிக் பண்ணணும். ஒரு ஆர்டர் கிளிக் பண்ணோம்னா அது எவ்வளோ நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது வந்து போன வீக் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 105 ஆர்டர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எல்லாம் என்னென்ன ஆர்டர் நம்ம எடுத்திருக்கோம் எல்லாமே டீட்டெயிலாக கீழே வரும். ஸோ நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன வீக் நான் ஓட்டினது, அதுக்கு முன்னாடி வீக் வந்து 118 ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக் வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், டே வைஸும் செக் பண்ணிக்கலாம். உங்களால் வந்து மந்த் வைஸும் நீங்கள் செக் பண்ண முடியும். மந்த் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மந்த் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, 29 இன்னைக்கு டேட்டு. ஸோ 19,483 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்னும் 2 days இருக்குது. ஓகே, நான் இன்னும் ஃபுல் டைம் நம்ம ஒரு 12 hours அது மாதிரி ஓட்டோம்னா நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு மேலே 25,000 30,000 ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம ஆர்டர் வைஸ் செக் பண்ணோம்னா ஒரு ஆர்டர் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாம் செக் பண்ண முடியும். டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து இந்த ஆர்டர் வந்து 48 rupees கஸ்டமர் ஃபேர் கொடுத்துருக்காங்க. அது டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 rupees, கமிஷன் 17% பிடிச்சிருக்காங்க, 7 rupees, டிடக்ஷன் போக 34 rupees இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆர்டர் டீட்டெயிலும் நம்ம செக் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இன்சென்டிவ் பார்ப்போம். இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்சென்டிவ் இருக்குது, வீக்லி இன்சென்டிவ் இருக்குது. டெய்லி இன்சென்டிவ் வந்து நம்ம பார்ப்போம்.
இது பார்த்திங்கன்னா 7 to 12 இந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நம்ம வந்து 19 ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் 160 ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதேமாதிரி வந்து 12 to 9 இந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நம்ம 25 ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா 190 ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்சென்டிவ் வந்து இது மாறிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வீக்லி இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 275 ரைட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம்னா 3500 நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வீக்லி வந்து நம்மளுக்கு மாற்றி நம்மளுக்கு இன்சென்டிவ் போட்டுட்ருப்பாங்க. இந்த வீக் பார்த்திங்கன்னா 175 ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 1600 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வீக்லி இன்சென்டிவ் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் நம்ம செக் பண்ணலாம். இன்சென்டிவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ரைட்ஸ் நல்லா கிடைச்சா தான் நம்ம நல்லா வந்து இன்சென்டிவ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்தமாதிரி ஷார்ட் ரைட் நிறைய எடுத்தால் தான் நம்ம இன்சென்டிவ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், இதில் பழையசுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்கெட் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அச்சீவ் பண்ண டார்கெட் ஏற்றிட்டே போவாங்க. ஸோ நான் பழசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அச்சீவ் பண்ணியிருப்பேன். பழையது கொஞ்சம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து நான் வந்து ஓரளவுக்கு 120 ரைட்ஸ் அந்தமாதிரி அடிச்சு ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான். 140 ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 1900 ஏர்ன் பண்ணியிருக்கேன் வீக்லி. ஸோ அந்த பழசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் கம்மியாக இருக்கிறதுனால நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்கெட் எல்லாமே கொஞ்சம் ஏற்றிட்டாங்க. ஸோ வீக்லி டார்கெட் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம நிறைய வந்து ஷார்ட் ரைட் நிறைய எடுத்தால் தான் நம்ம இன்சென்டிவ் பேஸ் பண்ணி ஓட்டுற மாதிரினா நம்ம வந்து ஷார்ட் ரைட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸு, மெடிசின் டிஸ்கவுண்ட், கேஷ்பேக் அண்ட் பெட்ரோல். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனாக இருக்குது. ஷெல் பெட்ரோல் பங்க் நம்ம பெட்ரோல் போட்டோம்னா 4.5% கேஷ்பேக் இருக்குது. மெடிசனுக்கும் அது மாதிரி 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மேனேஜர் ஆப்பில் வந்து நம்ம என்னென்ன வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கலாம், என்னென்ன சர்வீஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ பைக் மெட்ரோ, பைக் பூஸ்ட்டு, பைக் டாக்ஸி இதுவானது. ஸோ அதெல்லாம் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பார்சல் டெலிவரி வேணுன்றவங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுமாதிரி ஃபுட் டெலிவரி, கிராசரி டெலிவரி அது வேணுன்றவங்க வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது எனக்கு ஃபுட் டெலிவரி எடுக்க விருப்பம் இல்லை, கிராசரிஸ் டெலிவரி எடுக்கிறது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணி வைக்க முடியும். இந்த ஆக்டிவ் இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும். ஸோ மறுபடியும் அதே இடத்துல வந்து ஆக்டிவ் இருக்கிற இடத்துல நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சுவிட்ச் ஆஃப்னு கேட்கும். சுவிட்ச் ஆஃப் கொடுத்துட்டு என்ன ரீசன், இப்போ வெயிட் டைம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் ஆகிடும். ஒரு டைம் வந்து அது 2 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அது ஆஃபில் போகும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் வந்து நம்ம என்ன வேணுமோ செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிமாண்ட் பிளானர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நம்ம செக் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட்டு வந்து 4 சண்டேஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டைமிங் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ 1 PM எங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது, 2 PM எந்தெந்த ஏரியாவில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இதில் காட்டுது பாருங்கள். இதில் வந்து நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே டிமாண்ட் வந்து லாஸ்ட்டு 4 சண்டேஸ் வந்து டிமாண்ட் அங்கே அதிகமாக வந்திருக்கு இந்த டைமிங்கு 4 PM. ஸோ அந்த மாதிரி நம்ம டைம் வைஸ் ஏரியா வைஸ் வந்து நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஏதாச்சும் வேலெட்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அது நம்ம அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகல. ஸோ நம்ம ஏர்னிங்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தது, இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுத்திருக்கோம், அந்த ஆர்டரில் வந்து ரொம்ப அமௌண்ட்டு கம்மியாக நம்மளுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம். இன்சென்டிவ் நம்மளுக்கு கிரெடிட் ஆகலாம், அதுவும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்த ரீசன் உங்களுக்கு சூட்டபுள் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். சரி, உள்ளே போன உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்பர் வரும். ஸோ அதை கான்டாக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஏதாச்சும் ஒரு ரீசனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி உடனே உள்ளே போகிறோம். கேட்குது பாருங்கள், கால் சப்போர்ட் கேட்குதுல்ல, இந்த கால் சப்போர்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோம்னா நம்ம கஸ்டமர் கேரை வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அதை சொன்னோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த இஷ்யூ வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மேக்ஸிமம் மெனுவில் இந்த எல்லா டேப்பும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுவோம். பெல் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ஆஃபர் இருக்குது, நியூ அப்டேட்ஸ் எல்லாமே இதில் நம்மளுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இன்ஜினியரில் வந்து பார்த்திங்கன்னா 299 ருபீஸ்க்கு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டருக்கு 10 ருபீஸ் வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ அதுமாதிரி வந்து நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்துட்டுருக்கும். இது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு
பிங்க் ஆப்பில் வந்து நம்மளுக்கு ஃபீமேல் யாருனா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா ₹100 கிடைக்கும். ஸோ அவங்க ஆர்டர் எடுத்தாங்கன்னா நம்ம அந்த ரெஃபரல் போனஸ் வந்து ₹3000 வரலாம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே இதில் வரும். நெக்ஸ்ட்டு வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டேப் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இது ஒரு ஜென்ரலாக மெசேஜ் மாரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆர்டருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே இங்கே வந்து ஒவ்வொரு ஆர்டரும் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மாதிரி. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறது அப்படின்னா இங்கே மெனுவில் போனீங்கன்னா மை ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு இருந்ததில்ல, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ரேட்டிங்ஸு அவங்க கொடுத்ததில் எவ்வளோ ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 4.8 ரேட்டிங்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 ரேட்டிங்ஸ் இருந்தது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம ரேட்டிங்ஸு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஆர்டர் நிறைய கேன்சல் பண்ணாமல் எடுத்தோம்னா நம்ம ரேட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம வந்து இது வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் அதில் நம்ம செக் பண்ண முடியும். நம்ம நல்லா வந்து வர ஆர்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் நம்ம எடுக்கணும். ஸோ ஆர்டர் நிறைய கேன்சல் பண்ணாமல் எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில், இது நம்ம எவ்வளோ நாளாக ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ 8 மந்த் வந்து நம்ம ஓட்டிகிட்ருக்கேன். ஃபுல் டைம் இல்லை, பார்ட் டைமாக ஓட்டிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2428 ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.8 ரேட்டிங்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இன்னும் நம்ம வந்து ஒரு 12 ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ஓட்டினோம்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேலெட்லேருந்து அக்கௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆல் இன் போய் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வேலெட்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து அதில் பார்க்கலாம். என்னுடைய வேலெட் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ -275 இருக்குது. ஸோ அதனால் அது வந்து பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதே வந்து அமௌண்ட் இருந்துச்சுன்னா வித்ட்ராவல்னு காட்டும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆன்லைன் போனோன்னா இந்த ஆஃப் டியூட்டி பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். பேட்டரி யூசேஜ் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ பர்மிஷன் வந்து அலோவ் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்திங்கன்னா இது வந்து இப்போ ஆன்லைனில் போய்டும். ஸோ இப்போ ஆன் டியூட்டி வந்துவிட்டோம் நம்ம. இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், சூப்பர் ஏரியாஸ், சர்ச், ஹை டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இப்போ நம்ம அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஏரியாஸ். ஸோ சூப்பர் ஏரியாஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எந்தெந்த ஏரியாஸில் வந்து நம்மளுக்கு 0 கமிஷன் இருக்குது. இப்போ அந்த ஏரியாவில் நம்ம ஓட்டினோம்னா நம்மளுக்கு வந்து கமிஷன் பிடிக்க மாட்டாங்க, 0 கமிஷன் தான் நம்மளுக்கு. ஸோ அந்த ஏரியா வந்து இதில் காட்டும். கீழே வந்து பாருங்க, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த ஏரியாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு அது காட்டும். இப்போ அந்த ஏரியாவில் போய்ட்டு நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டேப் நம்ம என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டேப் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மழை வருதுன்னு வச்சிங்களேன், அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க சர்ஜில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சர்ஜ் இல்லைன்னு வருது. இப்போ மழை வந்தால் தான் நம்மளுக்கு அந்த சர்ஜ் வந்து நம்மளுக்கு ஆன் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நம்மளுக்கு 10%, 15% அந்த மாதிரி மழை எப்படி போய்தோ அது அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து ஐ டிமாண்ட் ஏரியா. ஐ டிமாண்ட்ஸ் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்தமாரி வந்து எந்தெந்த ஏரியாவில் வந்து ஐ டிமாண்ட் இருக்குது, நம்ம நியர்பை ஏரியாஸு அதை வந்து நம்ம காட்டும். ஸோ நம்ம அந்த ஐ டிமாண்ட் ஏரியாவிலே நம்ம வந்து கொஞ்சம் மூவ் ஆகி அந்த ஐ டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்கோ அங்கே நம்ம மூவ் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நம்ம வந்து ஆன்லேயே வச்சுக்கிறது நம்ம நல்லது. நெக்ஸ்ட்டு இந்த கோ டு எதுக்குன்னா, ஸோ நம்ம டியூட்டி வந்து காலைல ஆன் பண்ணுறோம், ஆன் பண்ணி நம்ம ஈவினிங் நம்ம முடிக்கும்போது ஸோ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ வந்து இந்த ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எந்த ஏரியா நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஏரியா வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நியர்பை ஏரியாஸ் அந்த ஏரியாஸ் நம்ம கொடுத்துட்டு அதை ஆன் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த சைடு வர ஆர்டர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்ம டாப் டு பாட்டம் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்ன மெனுஸ் இருக்குது, நம்ம அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ இன்சென்டிவ் எப்படி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதுமாதிரி பேமெண்ட் வந்து நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் பற்றி சொல்லணும். இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணாருன்னா அவருக்கு வந்து டார்கெட் எல்லாமே ஈஸியாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் அவரால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அவர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் ஏற்றிட்டே போவாங்க. ஸோ டார்கெட் வந்து இப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஓட்டுற ரைடு பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அவங்க டார்கெட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க டார்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது ஒருத்தருக்கும் வேரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டார்கெட் பேஸ் பண்ணி தான் இன்சென்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் வித்ட்ராவல் வந்து பார்க்கும்போது நம்ம எப்படின்னா, நம்ம பேமெண்ட்டு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வேலெட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஒரு 1 hour 2 hours வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து இப்போ அதிகமாக இருக்குது, 1000 rupees மேலே இருக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 2000 இன்க்ரிமெண்ட் வந்து இன்சென்டிவ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு 5 hours மேலே கூட ஆகுது. மற்றபடி ஆனால் அமௌண்ட் வந்துடும், நமக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அமௌண்ட் வந்து பக்காவாக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து டைரெக்டாக அவங்களுடைய ஜிபேயில் வந்து கலெக்ட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலெட்டில் அவங்க பிடிக்கிற அந்த கமிஷன் பைசா வந்து சேர்ந்துட்டே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பேலன்ஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் பேலன்ஸ் அதிகமாக வரும்போது 300க்குள்ளே தான் அது நம்மளுக்கு ரைடு வந்து நம்ம எடுக்க முடியும். 300 மேலே போயிடுச்சுன்னா நெகட்டிவ் பேலன்ஸு அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பிளாக் ஆகிடும். நம்மளால் வந்து ஆன் டியூட்டி போக முடியாது. ஸோ அப்போ என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆன் டியூட்டி வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் வரும். சரி, நம்மளுக்கு அந்த டைமில் வந்து நம்மளுக்கிட்ட அக்கௌண்ட்டில் பைசா இல்லைனா கூட நம்மகிட்ட அக்கௌண்ட்டில் பைசா இருந்தால் நம்மளே வந்து அது வேலெட் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட ரெக்வெஸ்ட் பண்ணி அதை பேமெண்ட் லிங்க் அமுச்சு ஸோ வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ்லேயோ வாட்ஸ்அப்பில் அமுச்சு நம்ம வந்து பே பண்ண சொல்லலாம். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. பே பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் டியூட்டி மறுபடியும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்புடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்டேஜ்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பேமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டு டெய்லி வந்து நம்மளுக்கு காசு கையில் வந்துடும். ஸோ மற்ற அதர் டெலிவரி ஜாப் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வீக்லி ஒன்ஸ் தான். அமேசான் ப்ளஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நம்மளுக்கு பேமெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து டெய்லியே நம்மளுக்கு பேமெண்ட் நம்மளுக்கு கைக்கு வந்துடும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் அதர் ஆப்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பீக் ஹவர்ஸ்லாம் நம்ம பண்ணோம்னா நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஸ்டார்டிங்லாம் வந்து டார்கெட் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போல்லாம் நல்லா வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது வந்து மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 10% 50% வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இந்த சர்ஜ் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மழை டைமில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைம் வந்து இப்போது 10:30க்கு மேலே நம்ம ஓட்டினோம்னா அதுக்கு வந்து 15% வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆப்புடைய அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துட்டோம்னா, என்ன ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் வந்து இப்போ நம்மளுடைய வண்டி வந்து ரொம்ப இதுவாகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடி வாங்குது. இப்போ டெய்லி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அடி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வண்டியுடைய அடிக்கடி வந்து பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆயில் மாற்றுற மாதிரி இருக்கும் வண்டிக்கு. ஸோ ஆயில் அடிக்கடி நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஓட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து நம்ம செக் பண்ணாமல் இருந்தோம்னா ட்ரை ஆகிடும், அப்புறம் என்ஜின் சீஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நம்ம ஆயில் வந்து அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி இருக்கும், செக் பண்ணணும். அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் வண்டி வந்து நம்மளுக்கு தேய்மானம் அதிகமாகும். அப்புறம் சேகம்சர் சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து 80 கிலோ 100 கிலோலாம் இருப்பாங்க சில பேர். அவங்களாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காது. அவங்களாம் ஆட்டோ புக் பண்ணி போகலாம், அவங்களாம் வந்து பைக் புக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது மாதிரி ஆளுங்களாம் நம்ம நிறைய ஏற்றுறதுனால சேகம்சர் வந்து போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து டிஸ்அட்வான்டேஜாக நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரேபிடோ பைக் டாக்ஸி பற்றி டாப் டு பாட்டம் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைனாக பார்த்துட்டோம். ஸோ எல்லாருமே வீடியோ போட்டிருப்பாங்க, ரேபிடோ பைக் டாக்ஸி பற்றி எல்லோரும் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ எப்படின்னா ஒரே ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது, பேமெண்ட் எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக நம்ம அந்த ஆப்லேயே போயிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எப்படி அந்த என்னென்ன மெனுஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யாரும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இதில் ஏதாச்சும் நான் விட்டுட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது வந்து உங்களுக்கு அந்த டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.